நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னார், இந்தியா வந்து 2020 வந்துட்டு வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டியது வந்து வறுமை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றது மட்டும் எனக்கு ஒன்று நல்லாவே தோணுது. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றது நீங்கள் இப்போ உணர்ந்திருக்கீங்களா என்னன்னு தெரில. இந்தியாவில் எது பெரிய பிரச்சனை, என்ன நம்மளுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு, நம்ம நல்லரசு ஆகிறதுக்கும் சரி நம்ம வல்லரசு ஆகிறதுக்கும் சரி, நம்ம முன்னேறி போகிறதுக்கு பெரும் தடையாக இருக்கிறது பொலிட்டீஷியன்ஸா, அரசியல்வாதிகளா, இல்லை மக்கள் மத்தியில் இருக்க குறைபாடுகளா? இதெல்லாம் அப்புறம்தான். முதல்ல வர்றது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்க ஜனத்தொகை, அதிக அளவிலான மக்கள் தொகை. ஸோ இதுதான் இந்தியாவோட வளர்ச்சிக்கு ஒரு பெரும் தடையாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அடிப்படையாக இந்த பிரச்சனை தான், இதுக்கப்புறம் வர்றது தான் எல்லாமே. இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன தெரியுமா? 1.34 பில்லியன், அதாவது 134 கோடி. 1.27% க்ரோத்தில் வந்துட்டு வளர்ந்து போயிட்டு இருக்கோம். 2050 இந்தியாவோட பாப்புலேஷன் 1.69 பில்லியனாக இருக்க போகுது. 1.5 பில்லியனை தாண்டி, அதாவது 150 கோடியை தாண்டி நம்ம போகிறோம். ஸோ உலகத்தில் அப்போது எந்த நாடுமே அவ்வளோ பாப்புலேட்டடாக இருக்கவே இருக்காது. சைனா வந்துட்டு பாப்புலேஷன் குறைஞ்சிட்டு வருது. சைனாவோட ப்ரெசன்ட் பாப்புலேஷன் எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 1.4 பில்லியன், அதாவது 140 கோடி கிட்டே இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு அடுத்து தான். ஆனாலும் சைனாவோட நிலப்பரப்பு எவ்வளோ தெரியுமா? நம்மளோட 3 மடங்கு அதிகம். நம்ம வந்து சைனாவோட 3 மடங்கு சின்ன நாடு. கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவுக்குள்ளே, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ளே 458 பேத்துக்கு மேலே இந்தியாவில் குடியிருக்கிறாங்க. இது கம்பேர் டு ஆஸ்திரேலியாவில் 3 பேர், அமெரிக்காவில் இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் தான் எல்லாருமே. இந்தியாவில் ஒரு இடத்துல ஒரு குளம் இருக்குதுன்னா அங்கே ஆடு மாடு அப்புறம் வந்து ஒட்டகம் எல்லாமே ஒரே குளத்தில் குளிச்சிட்டு இருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ப்ராடாக பார்க்க போகிறோம். மேபி 2 வீடியோவாக கூட நம்ம பார்ப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்தியாவோட அடிப்படை பிரச்சனை அப்படின்றது இந்தியாவோட ஜனத்தொகையிலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்தியாவோட பரப்பளவு வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு இவ்வளோ ஏரியா தான். நம்மளோட 3 மடங்கு பரப்பளவில் அதிகமாக இருக்குது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அந்த பரப்பளவில் எவ்வளோ உற்பத்தி பண்ண முடியுமோ அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்குது, மக்கள் தொகை ரொம்ப கம்மி. ஸோ அதை பிரித்து கொடுக்குறப்போ ஒவ்வொரு தலைக்கும் வந்துட்டு ரொம்பவே அதிகமான விஷயங்கள் கிடைக்கிது, வளமாக இருக்காங்க. இந்தியாவோட பரப்பளவு இவ்வளவுதான் இதை வந்துட்டு இந்தியானால இது பண்ண முடியும், சுமையை உற்பத்தி பண்ண முடியும், இவ்வளவுதான் வளங்கள் இருக்குது, இந்த வளங்கள் இவ்வளோ பேத்துக்கு தான் அப்படின்றப்போ அந்த இடத்துல அளவுக்கு அதிகமாக மக்கள் இருந்தால் வளங்களை பிரித்து கொடுக்குறப்போ கம்மியாக வரும் தானே. ஸோ ஒரு பெரிய எக்கானமியில் வந்து நம்ம பெரிய 3வது இடத்துல இருந்தாலும் ஜனத்தொகையில் பிரித்து கொடுக்குறப்போ பெர் கேபிட்டா ஒரு தலைக்கு இவ்வளவு அப்படின்னு ஆவரேஜ் வரப்போ நம்ம ரொம்பவே ஏழைகள் தான். நம்ம வளங்கள் எவ்வளோ இருந்தாலும் வளங்களை பிரித்து கொடுக்குறப்போ நம்ம ஏழைகள் ஆயிடுறோமே. ஸோ இதுதான் இங்கே அடிப்படையாக நடக்கிற ஒரு இந்த விஷயம். ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு வீட்டில் வந்துட்டு 5 பசங்க இருக்காங்க, ஒரு கேக்கை வந்து பிரித்து கொடுக்கணும், 5 பேத்துக்கு பிரித்து கொடுக்கணும். அவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. இது இன்னொரு வீட்டில் வந்துட்டு 2 பசங்க தான் இருக்காங்க, அதே கேக்கை பிரித்து கொடுக்கணும் அப்படின்றப்போ வந்து அவங்க வந்து இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க, இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2050 இந்தியாவோட நீரின் தேவை, குடிக்க வேண்டிய நீரின் தேவை எவ்வளோ அதிகமாகும்னா கிட்டத்தட்ட 50%. 2001 அந்த சமயத்தில் இருந்த நீரின் தேவையோட 50% அதிகமாக நீர் தேவை அப்படின்றாங்க. எங்கே போவோம் நம்ம அந்த தண்ணிக்கு? எங்கே போவோம் அவ்வளோ நம்ம வளங்களுக்கு? எல்லாமே இந்தியாவில் இருக்கா? கிடையவே கிடையாது. அவ்வளோ பேரை இது பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இல்லை. இப்படி ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது இந்தியாவில் 1970களில் வர ஆரம்பிச்சிது. உணவு தேவையை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியல. அதனால தான் க்ரீன் ரெவல்யூஷன் ஒன்று கொண்டு வந்து ஒரு இவ்வளோ ஆண்டு காலமாக வந்து இவ்வளோ கால இதில் வந்து ஒரு நெல் விளையுதுன்னா அதை வந்து சின்ன காலத்திலே விளையிற மாதிரி வச்சு சோறு போட ஆரம்பித்தாங்க. பால் யாருக்குமே பத்தலை, பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சுன்றப்போ வந்து கிராஸ் பிரீட் இதை கொண்டு வந்து பால் உற்பத்தியை பெருக்கி இது பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாமே இங்கே வந்துட்டு இந்த ஓவர் பாப்புலேஷனால் ஒரு விஷயம் முட்டுக்கட்டை ஆகிட்டே போகுது. இது இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தில் நான் சொல்லணும்னா, ஓவர் பாப்புலேஷன் அப்படின்னு ஒன்று வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஓவர் பாப்புலேஷன் அப்படின்ற ஒன்று வந்துருச்சு, ஜனத்தொகை பெருக்கம் வந்துருச்சு. இந்த ஜனத்தொகை பெருக்கம் நம்மளுடைய என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸை வளங்களை சுரண்டும், அதிக அளவில் சுரண்டும். ஸோ ஓவர் பாப்புலேஷன் என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸ் வந்து சுரண்ட ஆரம்பிக்குது. என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸை சுரண்ட ஆரம்பித்தா என்ன வரும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வறுமை வரும். ஸோ இது வந்து ஸ்டெப் 2 வந்து என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸ் நம்மளுடைய இயற்கை வளங்கள் போகுது. 3வது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வறுமை. ஸோ இந்த வறுமையிலிருந்து திருப்பி வந்துட்டு ஓவர் பாப்புலேஷன் வரும். இந்த ஓவர் பாப்புலேஷன் இது ஒரு சைக்கிள் மாதிரி. ஸோ இதை வந்துட்டு எந்த இடத்துல பிரேக் பண்ணணும்? ஓவர் பாப்புலேஷன் இருக்கிற அந்த இடத்த வந்து அந்த இதை வந்து பிரேக் பண்ணணும். உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான பெரிய பணக்கார நாடுகள், செழுமையான நாடுகள் எல்லாமே அவங்களுடைய வளங்கள் வந்து ரொம்பவே பெருசு.
ஆஸ்திரேலியா இந்தியாவோட 2 மடங்கு பெருசு. ஆஸ்திரேலியாவோட ஜனத்தொகை வெறும் 2.5 கோடி தான். இப்போ பாருங்கள், ஸோ அவனுக்கு வந்து அவ்வளோ வளம் வந்து அவனுக்கு பிரித்து கொடுக்குறதுல அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ நம்மளோட வளங்கள் இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. யூபிஎஸ்சிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு கொஷின் இருக்குது, என்விரான்மெண்டல் டிகிரடேஷனால் வறுமை வருமா, வறுமையினால் என்விரான்மெண்டல் டிகிரடேஷன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே ஜனத்தொகை பெருக்கத்தினால தான் வருது. ஸோ இப்போ சைனாவில் வந்துட்டு இந்த பெரிய ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்துச்சு. ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணாங்க, 1 child பாலிசி அப்படின்னு ஒன்று போட்டாங்க. பாப்புலேஷன் பயங்கரமான கண்ட்ரோலுக்குள்ள உள்ளாக ஆரம்பிச்சிருச்சு. 2050க்கு அப்புறம் வந்துட்டு சைனாவோட பாப்புலேஷன் இப்போ இருக்கிற அளவில் தான் மெயின்டைன் ஆகும். பட் ஆனால் நம்ம பாப்புலேஷன் இதை வந்துட்டு உயர்ந்து போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இந்தியாவோட ஜனத்தொகையில் 40% பாப்புலேஷனை ஹோல்டு பண்ணுறது ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், இந்த ஹிந்தி பெல்ட்டில் இருக்க ஸ்டேட்ஸு. அவங்களோட ஃபெர்டிலிட்டி ரேட் 3க்கும் மேலே. ஸோ இந்தளவுக்கு ஃபெர்டிலிட்டி ரேட் இருந்ததுன்னா எப்படி வந்து நம்ம கண்ட்ரியோட ரிசோர்ஸஸ்னால பியர் பண்ணிக்க முடியும், தாங்க முடியும் சுமைகளை. சவுத் இந்தியாவில் அதே நேரத்தில் ஃபெர்டிலிட்டி ரேட் குறைஞ்சிட்டு வருது. நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து இன்ஃப்ளக்ஸ், இதனால் வந்துட்டு ஒரு டிஸ்பாரிட்டி வருது, டேக்ஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாமே வருது. அங்கேருந்து இங்கே வந்து மொபிலைஸ் ஆகி வர்றாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்ம முன்னேற்றம் அப்படின்றது ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ இந்தியாவில் சவுத் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி பெர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸை வந்து நார்த் இந்தியாவிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நம்மளுடைய வளர்ச்சியோட அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் செல்வோம். அது மட்டும் இல்லாமல் சைனாவில் வந்து 1 child பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் 2 child பாலிசி அப்படின்ற ஒன்றாவது கொண்டு வரலாம். அதை வந்து கொண்டு வரதுக்கு இப்போ இருக்க பிஜேபி கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு சில முயற்சிகளை வந்து ஒரு சில எம்பிஸ் வந்து பெட்டிஷன் போட்டு எடுக்க ஆரம்பித்தாங்க. பாப்புலேஷன் கண்ட்ரோல் பில் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த லெவலில் இப்போ கிடக்குதுன்னு தெரில. அதை கொண்டு வந்த மாதிரி அதுக்கான அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற எந்த ஒரு இதுவும் அவங்க பண்ண மாதிரி தெரியலை. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறப்போ இந்தியாவோட ஓவர் பாப்புலேஷன் தான் இந்தியாவில் இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் போனால் ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு இடத்துக்கு போனால் ட்ராவல் பண்ணி போனால் அவ்வளோ பொல்யூஷன், அவ்வளோ காற்று மாசுபடுதல், அவ்வளோ நிலத்தடி நீர் மாசுபடுது. எல்லாம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஓவர் பாப்புலேஷனால். இந்த வயலில் இந்த ரப்பர் இதில் வந்து இவ்வளோ தான் இது ஹோல்டு பண்ண முடியும்னா அதுக்கு மேலே ஹோல்டு பண்ணால் எந்த வேலையுமே நடக்காது அப்படின்றதான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை. ஸோ இதான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஓவர் பாப்புலேஷன் அப்படின்றது இந்தியாவில் ரொம்ப, ஆனால் சைனாவில் வந்துட்டு இப்போ 1 child பாலிசி வந்து இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ 2 child பாலிசி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா பாப்புலேஷன் ரொம்பவே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. 2050க்கு அப்புறம் வந்து நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே வயசானவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால் இப்போ 2 child பாலிசி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வந்தாலுமே 2050க்கு அப்புறம் அவங்க பாப்புலேஷன் குறைஞ்சிட்டு தான் போகும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு இந்தியாவில் 2 child பாலிசி அப்படின்ற ஒன்று கொண்டு வரணுன்றது தான் நான் இதுக்கு சொல்கிற ஒரு சொல்யூஷன். அப்புறம் வந்து பெர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்துட்டு கொண்டு வரணும், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை நிறையா ஏற்படுத்தணும் அப்படின்றது இன்னும் நான் இதுக்கப்புறம் சொல்ல நினச்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்குது, இவங்க எத்தனை பேருக்கு எப்படி நம்ம வேலை கொடுப்போம்? அவ்வளோ பெரிய ஒர்க் ஃபோர்ஸை மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இங்கே கொண்டு வரணும்னா அது நம்ம இயற்கை வளங்களை எந்த அளவுக்கு வந்துட்டு இது பண்ணணும், சுரண்டும். ஸோ இத்தனை பேத்துக்கு நம்மளால் கண்டிப்பாக ஜாப் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணுன்னா அது ரொம்ப பெருசாக நம்ம இருக்கிற இடங்கள் எல்லாத்தையுமே இண்டஸ்ட்ரி போட்டு பிளாட் போட்டு விற்று பயங்கரமான ஒரு தொழில்மயமாக்கணும். ஸோ அப்படி இருக்கப்போ இயற்கையும் வந்துட்டு அழியும், வேறு வழியே கிடையாது. ஸோ இத்தனை பேத்துக்கு நம்ம வேலை கொடுக்கலன்னா அதில் நிறைய பேர் வேலை கிடைக்காதவங்க தவறான வழிக்கு போவான், குற்றங்கள் அதிகமாகும், கிரிமினல் இது அதிகமாகும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் கொண்டு போய் ஒரு நாட்டை விடும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சரியாக ஹேண்டில் பண்ணலன்னா ஒரு நாட்டினுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமராஜன் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்தியா முதல்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுற விஷயம், ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் அந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட்ஸில் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷரை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அப்படின்றத இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதில் அட்வான்டேஜ் ஓவர் பாப்புலேஷன்றது அட்வான்டேஜ் அப்படின்றதோட டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப இருக்குது. ஏன்னா ஒர்க் ஃபோர்ஸ் நம்மள்ட்ட அதிகம் இருந்தாலும் அந்த ஒர்க் ஃபோர்ஸை டைரக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு நம்மள்ட்ட ஸ்ட்ரீம் இல்லை, மேனுஃபேக்சரிங் இது இல்லை. அப்படி அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இத்தனை பேர் வேலை செய்கிறதுக்கு கொண்டு வரணும்னு நினச்சாலும் நம்மளோட வளங்கள் பாதிக்கப்படும். என்ன பண்ணுறது? சொல்யூஷன் நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே, இன்ஸ்டா லிங்க், டெலகிராம் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் மேபி இந்த வீக்கெண்ட் லைவில் நம்ம வருவோம். நான் நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணி நான் சொல்லிடுறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.